முட்டை மிட்டாய் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை மிட்டாய் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் முஸ்லீம் தோழர்களுக்கு இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். 3 எக்கு, பால், 100 கிராம் சுகர், நெய், குங்குமப்பூ, ஹாட் வாட்டரில் ஊற வச்ச பாதாம், முந்திரி பருப்பு, 1/2 லிட்டர் பால்கோவா செஞ்சுடுங்க. முட்டை வச்சுக்கலாம். அது மாதிரி குங்குமப்பூவில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லோ கலர் இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். சுகர் நல்லா பவுடர் ஆக்குங்க. எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சேர்த்துட்டு வெண்ணிலா எஸ்டேட் ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாமில் தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட குங்குமப்பூ சேர்த்து அரைங்க. குங்குமப்பூவும் பாதாமும் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் முட்டை மிட்டாயில் கூட சேர்க்க வேண்டாம், ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணால் ஃபேஸ் செம்ம பிரைட்டாக இருக்குங்க. பாதாம் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திக்கான பால் ஊற்றிக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். கெட்டியாக இருக்கும். 180 செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்கொயர் பேனை பட்டர் தருவிட்டு பட்டர் ஷீட் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ குங்குமப்பூ போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நெய் சேர்த்துக்கலாம். $180 டிகிரி செல்சியஸுக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். முட்டை மிட்டாய் ரெடி. செம்ம ஸ்வீட்டாக ஜூஸியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.